என்ன படிமானபடி இதெல்லாம் செப்பக் முறையாவில் கருமம் பொதுவான என்ன சொன்னேன் பொழுதான மாமான்னா ஆனா சத்தியமா அக்கா சுகன்யாக்கா இவெல்லாம் நசமான பொம்பளையாண்டா ஆட்டியாமட்டியே வித்துருப்பல்ல நீ தூங்குறதா நீ மட்டும் தூங்கக்கூடாது நீ தூங்குனீன்னா கோமாளி அவ்வளவுதான் ஏன் எத்த போயிடும் அந்த அக்கா தூங்குனா நான் எழுதுக்கு அம்மா பச்சை கிளியை போல் கொஞ்சம் மலக்கூடிய 1000 மின்னலிலே சோதி வடி மின்னல் போல அழகு அன்பு பண்பு பொருந்திய என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்னுடைய பெயர் தான் நல்லமணி. ஓ உங்கள் பெயர் நல்லமணி. ஆமாடி. அப்படி நீங்கள் நல்லமணியாக அப்படி நல்லமணியாக இருந்தாலும் அதற்கு முன்பதாக அருமை பெரியோர் சான்றோர் என்று சொல்லக்கூடிய அதாவது நாடு கூட்டல் அகம் என்றால் நாடகம். நம்முடைய நாடகத்தை வெளி உலகத்திற்காக எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காக அதாவது அரும்பாடு பட்டு அருமை சகோதரராக விளங்கக்கூடிய செல்வம் கிராமிய கலை என்று சொல்லக்கூடிய கருப்பூர் வெள்ளாளப்பட்டியிலே வாழ்ந்து புகழ் பெற்ற அண்ணனாகப்பட்டவர் நாம் எங்கு கூத்தாடினாலும் சரி நம்முடைய கலையை வெளியே கொண்டு வரணும். கலை என்றால் ஆயக்கலைகள் 64 ஒரு கலை தான் கூத்துக்கலை. அந்த கூத்துக்கலையாவது வெளியுலகத்துக்கு தெரியணும், பாமர மக்களுக்கும் படித்த மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் கையிலேயே வைத்து வீடியோ எடுத்து அந்த ஒளியும் செயல்களாக அனைவருக்கும் அதாவது எல்லா செல்களுக்கும் போற மாதிரி யூடியூப் சேனல் மூலியமாக அவர்கள் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி எல்லாம் இருந்தாலும் அருமை தங்கமாகப்பட்ட அருமை அண்ணாகப்பட்டவர்களும் அவர்கள் சொத்திலிருந்து நமக்காக 20 முறை வாரி வழங்கியுள்ளார். அப்படி வாரி வழங்கி நல்லுள்ளங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய தெருக்கூத்தை கண்டுகளிக்க வந்த இந்த ஊர் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் எத்தனையோ மக்கள் எல்லாம் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் இப்ப சொல்றது என்னன்னா பிறந்தது ஏன் இப்ப பொழுதாடு பிடிச்சி தூக்கம் வருது தெரியுமா? என்ன பாரு உனக்கு ஏன் இப்படி தூக்கம் வருதுன்னா எனக்கு தான் தெரியும். என்ன கேட்கணும் எப்படி மஞ்சள் தொடவி இருக்கணும், ஒட்டை அடிச்சுட்டு மஞ்சள் தொடவை அந்த தடவை முடியலாம் போறதுக்கா. அதனால சந்தனம் போய் 1 ரூபாய்க்கு வாங்கி தடவை குழு குழுன்னு அப்பதான் தூக்கம் வராது. அப்படி அந்த ஆயிரங்கனுடையால் வேப்பிலைக்காரி என்று சொல்லக்கூடிய அகசக்தி மகாசக்தி சிவசக்தி நவசக்தி ஜோதி சக்தி ஜெயசக்தி என்று சொல்லக்கூடிய 8பட்டி அம்பாள் என்று சொல்லக்கூடிய மகாமாரியம்மனாகப்பட்டவள் வீட்டு இருக்கிறாள் ஆலயத்தில். ஆமா, ஆட்டியாம்பட்டி மாறினா 8 பட்டிக்கும் பேரு வாங்கக்கூடியவ. அதாவது சேலத்தில் இருப்பவள் பெரிய மாறி, மல்லசமுத்திரத்தில் இருப்பவளும் பெரிய மாறி, ஆட்டியாம்பட்டியில் இருப்பவளும் பெரிய மாறி. அந்த ஒவ்வொரு மாறிக்கும் எப்படிப்பட்ட பேர் தெரியுமா? அதாவது என்ன பேர் தெரியுமா? சேலத்து மாரியம்மன் செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க.
இல்ல எங்களுக்கு கூட நீ பேசிட்டே என்ன சொல்ற? அப்படி சேலத்து மாரியம்மன் செல்ல பிள்ளையா அந்த கோட்டை மாரியை போய் பார்த்தோம்னா எந்நேரம் பார்த்தாலும் அம்பாலாகப்பட்டவள் சிரிச்ச முகத்தோடு இருப்பாளாம். அதாவது மலசமுத்திர மாரியம்மன் அழகு பிள்ளையா, அவ முகத்தை பார்த்தா அழகோடு ரசிப்பாளாம். ஆனால் இவள் சீரிலும் சிறப்பிலும் பெருமை வாய்ந்த ஒரு பெரியவளா இருக்கிறதுனால பெரிய மாரியின் பேர் பட்டு, அதாவது ஆட்டியாம்பட்டி மாறிக்கிட்ட நம்ம ஏதாவது வச்சுக்கிட்டோம்னா அவுத்து விட்டுருவான்னு பழமொழி அப்பயே இருக்குது. அப்படிப்பட்ட கோபக்கார தெய்வமா இருந்தாலும் குணத்தில் அதாவது உருவத்தில் கோபமா இருந்தாலும் குணத்தில் குழந்தையா. அந்த அம்பாள் முன்னாடி போய் கை நீட்டி நம்ம ஒரு காரியத்தை நினைச்சு அழுதுட்டோம்னா உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. எங்க அம்மாக்கு ராமலிங்க ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர் என்னன்ட்டாங்க, ஒட்டுக்கொடலும் கர்ப்பப்பை ஒட்டுக்கா இருக்குது, எங்களால எடுக்க முடியாதுன்ட்டாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுங்கன்னு சொல்லி அப்பயே 74,000 ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டணும். அந்த காசை கட்டிட்டு கோயில்ல வந்து கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. ஏதாவது பொறுப்புனா எங்களை யாரையும் கேட்க கூடாதுன்னு. அம்பாள் கோயில்ல வந்து நோம்பி போட்டுருக்காங்க. கம்பத்து முன்னாடி நின்று அழுதுட்டு போறேன். வீட்டுல போய் வீடு வாசல வலிச்சிட்டு சாமி கும்பிட வரலாம்னு சொல்லி வலிச்சுக்கிட்டு இருக்கும்போது படுத்து அப்படியே தூங்கிட்டேன். அம்பாள் பச்சை கலர் புடவையில வந்து தட்டி எழுப்பி நான் இருக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொன்னா கோயில்ல வந்து பார்க்கும்போது அதே புடவையோட இருந்தா. அப்படிப்பட்ட உத்தமமான தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்திய, அதாவது இங்க தெரியாதவங்க யாரும் கிடையாது, அவளுடைய சக்தியை பத்தி தெரியாதவங்க யாரும் கிடையாது. நீருன்னா நீரு, நெருப்புன்னா நெருப்பு, காத்துன்னா காத்து. அவளை எந்த உருவமா வச்சு கும்பிடுறோமோ அந்த உருவமா ஆயிரங்கனுடையால் நமக்கு காட்சி தருபவள். அதாவது மானிட மக்களாய் இந்த உலகத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணாய் பிறந்தாலும் சரி பெண்ணாய் பிறந்தாலும் சரி பிறந்தவங்களுக்கு கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குங்க. சொல்லக்கூடிய கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லுவோம்? பெற்ற தாய் தகப்பங்கிட்ட போய் அம்மா எனக்கு இந்த கஷ்டம்னு சொல்லுவோம். சொல்லக்கூடாத கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லுவோம்? அம்மா மகமாரி நீ தாண்டி எனக்கு தோண, என் புருஷனோ பிள்ளையோ நம்பி நான் இங்க வரல, உன்னை நம்பி உன்னோட ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், என் வீட்டுக்காரரை காப்பாத்து, என் குழந்தைய காப்பாத்து, என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படிப்பட்ட உத்தமி பத்திரியை ஒரு கணம் கும்பிட போறேங்க. அதாவது குழந்தைங்க தூங்குனா விட்டுருங்க, தூங்கட்டும். பெரியவங்க யாராவது தூங்குனாங்கன்னா அவங்கள ஒரு கணம் எழுப்பிடுங்க. எந்திரிச்சு எல்லாருமே கோயில் வாசல் முன்னாடி அந்த அம்பாலை நினைக்கும் போது அதிகாலை நேரத்துல ஆயிரங்கண்ணுடைய ஆளாகப்பட்டவள் ஆராய்ச்சி பாப்பாலாம், 900 கண்ணுல தொலைவி பாப்பாலாம். 2 கண்ணுல முழிச்சு பார்த்தாலே போதும், நம்மளுடைய அருள் பார்வை, அவளுடைய அருள் பார்வை நம்ம மேல பட்டாலே போதும். இந்நேர வேலையில் இத்தனை விசேஷங்களும் முடிஞ்சு கம்பத்தை கொண்டு போய் செலுத்திட்டு மறுபூசை வாங்குற நேரத்துல அந்த ஆயால கூப்பிடுறோம்னா அந்த அம்பாலாகப்பட்டவள் மனமிறங்கி வந்துட்டானா நம்மளுடைய காரியம் தொட்ட காரியம் தொடங்குமா. அது மட்டும் இல்லாம அந்த ஆயிரங்கனுடையால் வந்து ஒரு குழந்தையா வருவா, பாம்பா வருவா, வேம்பா வருவா. அவளுக்கு உருவம் கிடையாது, அவள் உருவம் இல்லாத உத்தமி. எப்படிப்பட்ட தெய்வமாகப்பட்டவளும் இந்த ஆட்டியம்பட்டி மாறினா எல்லா சீமைக்கும் இந்த பேர் போன மாதிரி. ஏன்னா தாய் வீடு, புருஷ வீடு, புகுந்த வீடு, பிறந்த வீடுன்னு சொல்லக்கூடிய பேர் பெற்ற மகமாரி. அந்த மகமாரி ஆகப்பட்டவளை கும்பிடும் போது இந்த தூங்குறவங்க எல்லாத்தையும் அப்படியே பக்கத்துல இருக்கவங்க அப்படியே எழுப்பிடுங்க. எந்திரிச்சு அவங்க மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை, ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை மனசார உட்கார்ந்த இடத்துல கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா அந்த ஆயாளாகப்பட்டவ தீர்ப்பால் அப்படிங்கறது ஐதீக உத்தம வாக்கு. அந்த அம்பாள், அதாவது இன்னைக்கு இந்த அலங்காரத்தை பாக்குறோம், நாளைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு வந்தா இந்த லைட் அலங்காரம் இருக்காது, ஆயாளுக்கு அந்த மஞ்சள் பூசிய முகத்தோட அலங்காரமும் இருக்காது. அதே திரும்ப அடுத்த வருஷம் ஆடி மாசத்துக்கு தான் அம்பாலாகப்பட்டவ பூவுல இருந்து கொலுவுல உட்கார்ந்து கொலுபீடத்தில் எல்லாத்துக்கும் நித்திய சுமங்கலியா காட்சி தரா. அப்படிப்பட்ட அந்த பராசக்தியோட பேர்ல யாராவது காசு தரதுனாலும் தாங்க காசு போட்டால் கருமம் தொலையும், பணம் போட்டால் பாவம் போகும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் கும்பிடும் போது அவங்க குறைகளை நினைச்சு எல்லாரும் உட்கார்ந்து அந்த ஆயால ஒரு கணம் நினைச்சு கும்பிடுங்க. உங்களுடைய மனக்குறையை கேட்கறதுக்கு கோயில் விட்டு எந்திரிச்சு பூட்டிய கதவு பூட்டியபடி இருந்தாலும் அந்த பராசக்தி வருவாள் என்பது ஐதீக உத்தம வாக்கு.